திமுக என்ன செய்யும்? இது ஏடிஎம்கே ஓட்டினா தூக்குடாங்க, நாம் தமிழர் ஓட்டினா தூக்குடாங்க. இது விஜய்க்கு போகுதா, வெற்றிக்கலை ஓட்டா தூக்குடாங்க. இப்போ ஒரு வேளை என் படமோ கொடியோ இருந்ததுன்னா, தம்பி விஜய் படமோ இருந்ததுன்னா அதை வச்சுட்டு போமா? இல்லை, அதெல்லாம் ஜனநாயகத்தில் நம்ம சரியாக நடக்கணும். அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிகள் அங்கே நடக்குது. அந்த மாதிரி வருவாய்த்துறை அந்த துறை மட்டும் அந்த அதிகாரிகள் மட்டும் இல்லை, மொத்த பேருமே ஒத்துழைக்கக்கூடாது. அதுதான் என்னோட வேண்டுகோள். நீங்கள் தயவு செய்து ஒத்துழைக்காதீங்க. மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு எல்லாருமே இதை கிளர்ச்சி செஞ்சு இதை தடுக்கணும். இதை சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கிறதுல, இந்த சிறப்புங்கிறதுல தான் எனக்கு கொஞ்சம் பயம் வருது. அதாவது ஸ்பெஷல் சீர்திருத்தம். சரி, சீர்திருத்தத்தில் என்ன சீர்திருத்தம்? இப்போ நம்மளே என்ன கேட்குறோம்? பிஏபி அரசுக்கிட்டே கேட்போம். இந்த போலி வாக்காளர்கள் ஒருவர் 2 இடத்துல வாக்கு செலுத்துகிறார், இறந்தவர்களின் வாக்கில் நீக்கப்படலை, அப்படியே இருக்குங்கிறத நீங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சிடலாங்கிறத என் கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா?